வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அனைவருக்கும் 2000 ரூபாய் PM கிசான் கூடுதல் பணத்தை உடனடியாக கொடுங்க. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரீசன்ட் டைமில் இந்த PM கிசான் திட்டம் தொடர்பாக நிறைய நியூஸஸை நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் PM கிசான் யார் யாருக்கு கொடுக்குறாங்க, இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத பற்றி தான் இந்த நியூஸ் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா PM கிசான் திட்டம் தொடர்பாக 20,000 கோடியை கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருந்தார். 20,000 கோடிக்கு கிட்ட அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு ரொம்பவே ஒரு மிக முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது. 17வது தவணை 2,000 சேரும் என்ற ஒரு அறிவிப்பும் நமக்கு பரவலாக பேசப்பட்ட சூழ்நிலையில் தான் விவசாயிகளின் நலனுக்காக துவங்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் பிரதான் மந்திரி. ஓகேங்களா? PMக்கு மீனிங் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. இத்திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2,000 ரூபாய் வீதம் வருஷத்துக்கு 3 டைப்பாக பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்கீமுடைய உண்மையான நிலவரம். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் இப்போ இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டுடைய ஒரு பெஸ்ட் ஸ்கீமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த PM கிசான் திட்டம் அப்படின்றது, அதாவது PM கிசான் அதுன்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே இந்த 2,000 ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்படுவதற்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு நண்பர்களே. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைம் மினிஸ்டர், ஓகேங்களா, இந்த PM கிசான் அப்படின்ற இந்த திட்டத்தை முடிந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழகத்தில் அனைவருக்குமானதாக இந்த 2,000 ரூபாய் திட்டம், இந்த 2,000 ருபீஸ் கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்குமாயின் கண்டிப்பாக அது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் படுகிறது நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படி இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருடைய கிசான் பார்த்தீங்கன்னா இந்த 2,000 ருபீஸ் கூடுதலாக எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம A to Z பார்க்கலாம் நண்பர்களே. என்ன மாதிரியான தகவல்கள் விஷயங்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னு